3 ஆண்டு தவம் கண்ணீரோடு பாடலாசிரியர் ஸ்நேகன் வெளியிட்ட வீடியோ. செய்தி புனல் நேயர்களுக்கு வணக்கம். தமிழில் பிரபலமான பாடலாசிரியர் ஸ்நேகன் என்று சொன்னால் பலருக்கு தெரியுமா என்று தெரியவில்லை. பிக் பாஸ் ஸ்நேகன் சொன்னா அனைவருக்கும் தெரியும். அது மட்டுமல்லாமல் இவர் ஆண்டவர் கமல் கட்சியில் முக்கியமான பொறுப்பிலும் இருக்கிறார். தமிழ் சினிமாவில் பல்வேறு தரமான பாடல்களை வழங்கியவர் தாங்க ஸ்நேகன். தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு மிகவும் பரிசுத்தமாக இருக்கும் வாய்ப்பு பிக் பாஸ் சீசன் 1 நிகழ்ச்சியின் மூலம்தான். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதால் ஸ்நேகனுக்கு சில நெகட்டிவ் விமர்சனங்களும் வந்தது. ஆனால் கடைசி வரை அவர் போராடி வெற்றி பெற்ற போட்டியாளர் என்பதால் அவரது மகிழ்ச்சி அதிகம். பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு அவர் மக்கள் நீதி மய்யம் கட்சியில் இணைந்தார். இவர் தனது மனைவி கன்னிகா சின்னத்திரையில் சீரியல்களில் நடித்திருப்பவர். இவர் மற்றும் ஸ்நேகன் 8 வருடங்களுக்கு மேலாக காதலித்துக் கொண்டு 2021ஆம் ஆண்டில் திருமணம் செய்து கொண்டனர். இந்த நிலையில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு கன்னிகா சமூக வலைதளங்களில் ஸ்நேகனுடன் அதிகம் தொடர்பு கொண்டுள்ளார். இவர் எழுதும் பாடல்களை மக்களின் கவனத்திற்கு கொண்டு வந்தது கன்னிகாதான். காலங்கள் மாறும்போது நேற்று கன்னிகா மற்றும் ஸ்நேகன் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்தனர். நாம் வாழ்ந்த வாழ்வுக்கு சான்றாவது இன்னொரு உயிர்தானடி என்ற வரிகளுடன் கன்னிகா ஒரு வீடியோவை வெளியிட்டார். இப்போது கன்னிகா ஐ லவ் யூ அப்பா என்ற வரிகளுடன் குழந்தை படத்துடன் ஓவியம் வரைந்து ஸ்நேகனை அழைத்து காட்டுகிறார். அந்த வீடியோவில் இருவரும் உணர்ச்சி வசத்துடன் உள்ளனர். மேலும் நாங்க அப்பா அம்மா ஆக போகிறோம் என்ற கேப்ஷனுடன் இவர்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த வீடியோவுக்கு பலரும் வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகின்றனர். அவர்களுடன் சேர்ந்து நாமும் வாழ்த்துவோம். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.